ராஜேந்திர சோழன் 170 ஆண்டுகளுக்கும் மேல ஆட்சி செஞ்ச தஞ்சையை விட்டுட்டு ஏன் தலைநகரத்தை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாத்தினாங்க? இதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் அதிகரிக்கும் படை வீரர்கள். ராஜராஜ சோழன் காலத்திலே 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் சாளுக்கிய தேசத்தின் மீது படையெடுத்து சென்றதா சாளுக்கிய மன்னனே கல்வெட்டுல பொறிச்சு வச்சிருக்காங்க. ராஜேந்திர சோழன் காலத்துல இந்த வீரர்களின் எண்ணிக்கை இன்னுமே கூடியிருக்கும். பாதி இந்தியாவுக்கும் மேல தன்வசம் வச்சிருந்த ராஜேந்திர சோழனுக்கு இன்னும் தான் வீரர்கள் தேவைப்பட்டாங்க. அதனால ராஜேந்திர சோழன் சுருதிமான் என்ற ஜாதி சேர்ந்தவங்களை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. இவங்க கொல்லிமலை, பச்சைமலை, கல்ராயன் ரீஜியன்ஸ் சார்ந்த மலைவாழ் மக்கள். இவங்களோட வேட்டையாடும் திறமை மற்றும் ஸ்டாமினாக்காகவே இவங்கள ரெக்ரூட் பண்ணாங்க. இவங்க எல்லாம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல பிளேஸ் பண்ணப்பட்டதா ரெக்கார்ட் இருக்கு. இதை தாண்டியும் வேற லட்சக்கணக்கான வீரர்கள் இருந்தாங்க. ஆனா இத்தனை வீரர்களுக்கு தஞ்சையில இடம் பத்தல. அதோட தஞ்சை விளைநிலங்கள் இதால பாதிக்கப்பட்டுச்சு. அதனாலதான் தரிச நிலமான கங்கை கொண்ட சோழபுரத்தை ராஜேந்திர சோழன் சூஸ் பண்ணாங்க. இன்னுமே சில காரணங்கள் இருக்கு. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.